லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எல்லாத்துக்கும் மேல இப்ப காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினியே, அந்த பணம் எப்படி வந்துச்சு? அவ கைய பார்த்திருந்தீன்னா தெரிஞ்சிருக்கும். பார்த்திருந்தா நீ ஏன் இப்படி எழுத போற? உன் பொண்டாட்டி உனக்கா பணத்தை எடுத்து கட்டும்போது அவ கைய நான் பார்த்தேன். அதுல அம்புட்டும் ரத்தமும் கரையுமா இருந்துச்சு. உழைப்பு, பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல. உன் பொண்டாட்டி மனசார நீ படிக்கணும்னு வைராக்கியத்தோட அதுக்காக உழைக்கிற. ஆனா நீ படிக்கிறேன்னு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க. அந்த பொண்ணு கஷ்டத்தை ஒரே ஒரு தடவை நினைச்சு பார்த்திருந்தா இப்படி வெறும் பேப்பரை கொடுத்துட்டு எந்திரிச்சு போயிருக்க மாட்டேன். அந்த பொண்ணை பார்த்துதான் உன்னை பாஸ் பண்ண வச்சு. அவளுக்காக நான் மனசிறங்கின அளவு கூட நீ மனசிறங்கலைன்னா நீ மனுஷனே கிடையாது. ஒருத்தன் படிக்க அப்பா அம்மா அக்கா தம்பின்னு கஷ்டப்படுறத நான் பார்த்துருக்கேன். ஆனா முதல் தடவையா ஒரு பொண்டாட்டி புருஷனை படிக்க வைக்க பாடுபடுறத இப்பதாயா பார்க்கிறேன். இப்ப இங்க நான் பாஸ் பண்ணது நீ இல்ல, அமுதா. பிடிவாதமா நின்னு உனக்கு இந்த சீட்டை வாங்கி கொடுத்துருக்க. அவளை எப்பவும் நீ ஏமாத்திடாத. போய் படிப்போம். நீ படிச்சு உன் பொண்டாட்டி ஆசைப்படுற மாதிரி வாத்தியாராகும். உனக்கு அவ பொண்டாட்டி இல்லையா, உன் குல தெய்வம். அத மனசுல வச்சுக்கிட்டு படி. போ. என்னாச்சு செந்தில் விஷயம்? நானே அதை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன் மேடம். செந்தில் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டான் மேடம். அவனுக்கு ஹெச்ஓடியா ரெக்கமெண்டேஷன் கையெழுத்தும் போட்டார் மேடம். அவனுக்கு அட்மிஷன் போட்டு ஃபீஸும் கட்டிட்டாங்க. எப்படியா? மேடம் எல்லாத்துக்குமே அந்த அமுதா தான் காரணம் மேடம். அமுதா! மா என்னாச்சுமா? ஏன் இப்படி கத்துற? முடியலங்க, என்னால முடியல. என்னன்னு சொன்னாதானே புரியும் எனக்கு. எல்லாம் அந்த அமுதா செந்தில பத்தி தாங்க. நானும் அவங்களுக்கு ஆப்ப வைக்கிறதுக்கு டிசைனா யோசிச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எப்படின்னு தெரியலங்க. ஒவ்வொன்றுலயும் அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் எனக்கே என்னன்னு புரிய மாட்டேங்குது. நான் மறுபடியும் தோத்துக்கிட்டே இருக்கேன். வர ஏன் மேலேயே எனக்கு நம்பிக்கை விட்டு போயிட்டே இருக்கு. அம்மா நீ ஏமா இம்புட்டு உணர்ச்சி வச்சப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உன்னுடைய நிதானம் தான் உமா. அதை என்னன்னாலும் விட்டுறாத. இப்ப என்ன, அவங்க நீ வைக்கிற ஒவ்வொரு ஆப்பில இருந்தும் தப்பிக்கிறாங்க, அப்படிதானே? நல்லது பண்றதுதான் உமா கஷ்டம். கெட்டது பண்றது ஒரு விஷயமே இல்லை. யாருக்கு எப்போ எப்படி பண்றோம்ன்றதுல தான் இருக்கு. நீ பொறுமையா யோசியுமா. நம்ம ஒன்னும் தோத்து போகல, வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அப்படித்தான். வசமா ஒரு நாள் நம்ம விரிக்கிற வலையில சிக்கி அன்னைக்கு அவங்க விழத்தான் போறாங்க. அன்னைக்கு அடிக்கிற அடியில காலத்துக்கு எந்திரிக்க மாட்டாங்க உமா. நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. நீங்க போங்க, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. போங்க. இல்லைடா, நீ நினச்ச ஒளி எல்லாம் நல்ல ஒளியாக நடக்கும். அவன் கண்டிப்பாக மாப்பிள்ளை வந்து வாத்தியார் ஆயிடுவான். மாப்பிள்ளை வந்துட்டாம்மா. மாப்பிள்ளை எதுக்குடா உன்னை ஹெச்ஓடி கூப்பிட்டாரு?
ஏய் கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல, எதுக்கு பேரிஞ்ச மாதிரி நிக்கிற? என்னாச்சு? என்ன சொன்னாரு? ஏய் சொல்றா. ஏன் அமுதா, எனக்காக ஏன் நீ இம்புட்டு கஷ்டப்படுற? உனக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? அப்படி என்ன பண்ணிட்டேன்? சித்தப்பா என்ன சித்தப்பா இது? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கிருக்க சொல்லுங்க. டாட்டி காலில் போய் புருஷன் விடலாமா? டேய் மாப்பிள, என்னாச்சுடா? எந்திரா, எல்லாரும் பார்க்காங்கடா. ஏய் எந்திரா, எந்திராங்கிறீங்களா? விடுங்க மாமா. ஏன்டா எனக்கு என் பொண்டாட்டி காலில் விழறதுல எனக்கு எந்த கூச்சமும் இல்லை மாமா. மற்றவங்க பார்த்து என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் ஒரு ஏமாத்துக்காரன். பொய் சொல்லி ஊரையும் குடும்பத்தையும் ஏமாத்துறேன்னு என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னை திட்டி ஒதுக்குனாங்க. நீ மட்டும் ஏன் அமுதா எனக்காக இம்புட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணணும்? இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்? சித்தப்பா முதல்ல அவரை இப்படி அழ வேணான்னு சொல்லுங்க சித்தப்பா. சித்தப்பா அதை பத்தி எல்லாம் யோசிக்காம படிப்புல முதல்ல கவனமா இருந்து படிச்சு முன்னேற சொல்லுங்க. அவங்க அந்த செயலுக்கு எல்லாம் பண்ற கைமாறே அவங்க படிச்சு வாத்தியார் ஆகிறது மட்டும்தான். அது மட்டும் அவர் மனசுல இருந்தா போதும். இதை ஏன் இப்படி பண்ற, எப்படி பண்ற, இது எதுவுமே யோசிக்க வேணாம். படிச்சா மட்டும் போதும். என்னடா மாப்பிள, புரிஞ்சுதா? சித்தப்பா சின்ன குழந்தை மாதிரி இருக்கு. வாங்க சித்தப்பா. வாடா போலாம். எல்லா பொருளையும் கரெக்டா எடுத்து வச்சிட்டல, எதுவும் மறக்கலல்ல? இல்லக்கா, எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுட்டேன். மாப்பிள செலவுக்கு பணம்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டியா? அதான் அமுதா கிட்ட இருந்து அடிச்ச 50,000 அதெல்லாம் இருக்கு சரி, மாமா. சரி. மாப்பிள நீ கொண்டு போற காசு உழைச்ச காசு இல்ல, அமுதாட்ட இருந்து திருடின காசு. செலவு பண்ணும்போது பார்த்து செலவு பண்ணு, பகுமானமா செலவு பண்ணி மாட்டி விட்டுறாத. சரிங்க மாமா, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க மாமா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு இந்த நேரத்துல உனக்கு கல்யாணம் ஆயிருக்கும்டா. நேத்து பிறந்த சின்ன பிள்ளையாதான் வடிவேலு என் கண்ணுக்குள்ள இருக்க. நாளைக்கு உனக்கு கல்யாணம். டேய் வடிவேலு, உரப்புற நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்ன பாசமலை படம் ஓட்டுறீடா? காலகாலத்தில் கிளம்பு. டேய் மீனாட்சி இப்போ முத்துமாரியம்மன் கோயில் தானே கல்யாணம், அங்கே தானே முன்பதிவு பண்ணியிருக்க? ஆமா மாமா. போகிறதுக்கு வண்டி யாரா வரா? ஃப்ரெண்டு வராங்க மாமா. வடிவேலு ரொம்ப கவனம்டா, எதுவும் பிரச்சனை ஆயிருப்போது, நீ கிளம்பு முதல்ல. சரிங்க மாமா. அக்கா ஏங்க, அமுதா 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 பின்னாடி. என்னடி சொல்ற? வந்துட்டாளா? எப்படித்தான் தெரியும் தெரியலையே, கழுகுக்கு மூக்கு வரத்தமே கரெக்டா வந்துட்டா பாரு. டேய் மாப்பிள நீ லேட் பண்ணாடா, கிளம்பு கிளம்பு. சரி மாமா, போயிட்டு வரேன். அக்கா வரேன்க்கா, பாத்துங்க மாமா. போ நான் சரிடா, பார்த்துட்டு போ. பாத்து பத்திரம். என்ன பரம்பு இவ்வளவு நேரம் தூங்காம என்னத்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நான் தூங்கி நாளாச்சு, நாளெல்லாம். என்ன இவங்க 3 பேரும் தனியா அதுவும் கூட்டா நின்னு பேசிக்கிட்டு இருக்காக. சின்னவங்க வேற பேக தூக்கிட்டு போறாக. 3 பேரும் சேர்ந்தா ஏதாவது பிரச்சனை தான் வரும்.
யாருக்கிட்ட என்ன வம்ப விலைக்கு வாங்க போறாங்களோ. கடவுளே, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதை யார் இங்கே வச்சா? போனா கொஞ்சம் சுடு தண்ணி. டேஸ்ட் நல்லா இருக்கே. அடடடடா. என்ன மாப்பிள, சாப்பிட்டு முடிச்சிட்டியா? கிளம்பலாமா காலேஜுக்கு? நான் கிளம்புறது இருக்கட்டும் மாமா. காலையிலேருந்து பார்க்குறேன், காஃபி கொடுத்து சுடு தண்ணி வச்சு டிஃபன் கொடுத்து லஞ்ச் பேக் பண்ணி ஏகபோக உபசரிப்பா இருக்கே. என்ன மாமா இதெல்லாம்? அட மாப்பிள, இதெல்லாம் நான் பண்ண நினைச்சியா? இதெல்லாம் பண்ணது உன் பொண்டாட்டி தான். அமுதாவா? பிறகு அவளை விட்டு அந்த வீட்டில் உனக்கு யார் பண்ணி கொடுப்பா? அது சரி, ஏன் திடீர்னு இன்னைக்கு? இன்னைக்கு முதல் நாள் நீ காலேஜ் போறீங்களடா, அதனால தான் காலையில எந்திரிச்சு சுடுதண்ணியெல்லாம் எடுத்து விளாவி வச்சு உனக்கு டிஃபன்லாம் ரெடி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சு சின்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காடா. அதுக்கு என்ன வாட்டர் பாட்டில் எல்லாமா? பிறகு கொஞ்சம் நல்லா கண்ணை திறந்து பாருமாப்ல, சா வச்சு உறிஞ்சு குடிக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கும். மாவா, இப்பதான் நீ அவளுக்கு சின்ன குழந்தை மாதிரி ஆயிட்டிய. அனுபவி ராஜா, அனுபவி. மாமா என்னடா நோமா? சரி, அமுதா எங்க? கோயிலுக்கு போயிட்டு வர்றதா சொன்னாப்ல. நீ போய் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிருக்கு, போய் போட்டுட்டு வா. சீக்கிரம் கிளம்புடா, போ. சரி. அப்போச்சி, இப்போ நான் உங்களை தான் முழுசாக நம்பியிருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் பேரை நான் கெடுத்துட்டேன். நான் இப்போது அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் என் கூடவே இருந்த வழியை காட்டணும். இன்னைக்கு எனக்கு முதல் நாள் காலேஜ். நீங்கள் எனக்கு துணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சித்தப்ப, அந்த கிரைண்டர் ஓடிட்டு இருக்கு, மாவு பொங்கிருச்சாம் பாருங்க. ஏன் எந்திரிச்சு செய்ய மாட்டியோ? அம்மா, அம்மா, இன்னைக்கு முக்கியமான விஷயம் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும். அக்கா, அதான் மாப்பிள்ள ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றானே, ஆசீர்வாதம் தானே, சும்மா பண்ணி விடுக்கா. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும். பிடிவாதக்கா. இதை தள்ளி நின்னாலும் என் ஆசீர்வாதம் செஞ்ச மாதிரி நான் எடுத்துக்கிறேம்மா. நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறேன், என்ன பண்ண போறானா? ஆசீர்வாதம் பண்ண. மாப்பிள்ள இந்திரியா, என் காலில எல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்க. இல்லை மாமா, எனக்கு விவரம் தெரிஞ்சு 10 வயசு வரைக்கும் தான் அப்புச்சி என் கூட இருந்தாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தானே மாமா என்னோட எல்லா நல்லது கெட்டதுலையும் என் கூட இருக்கீங்க. எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் மாமா. நல்லா இருப்பியா நீ? நம்மளும் ஆசீர்வாதம் பண்ணிடுவோம். உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குமாப்ல. ஓ
போனா மாமா அந்த விபூதி எடுத்துட்டு சரிங்க வாமா. மாமா மாமா ஆண்டவா என் மாப்பிள்ளை எல்லாம் ஜெயமாமையன. என்ன ஏதோ எங்க கிட்ட எல்லாம் மறைச்சிட்டு பெரிய நல்ல விஷயம் பண்ண போற விஷயம் நல்லபடியா அமையணும்னு. தேங்க்ஸ் போனா. மாப்பிள மாமா வாங்க. அரோகரா. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். சரியா? தும்முரா இவர் பெரிய அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் பண்ண போறாரு. யாருக்கிட்டையும் சொல்லாம எவ்வளவு தும்முரா போறான் பாருங்க. டேய் மாப்பிள்ளை உன் கால்ல விழுகலங்கிற எரிச்சல்ல தானே இப்படி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போய் அரிசி போய் யாரை கூட்டி வர போறான்னு தெரியல. உள்ள போய் சொல்லி நல்ல புள்ள. வீட்டுல பெரியவங்க மரியாதை கொடுத்தாதானே சின்னவங்க மரியாதை கொடுப்பாங்க. வர வர வீட்டுல கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. ஏன் என் காலில் விழுந்தா குறைஞ்சு போயிருவானா? இப்ப காது கேட்காத. என்னதா வந்துட்டியா? சித்தப்பா கோயில் பிரசாதம் இந்தாங்க, நீங்களும் வச்சுக்கோங்க, அவங்களையும் வச்சுக்க சொல்லுங்க. ஓ என்னப்படி எல்லாம் நல்லபடியா நடக்குமா? சித்தப்பா போலாமா? எங்க? சித்தப்பா எங்கயா? நானும் காலேஜுக்கு வரேன், வாங்க போலாம். நீ எதுக்காதா? இவங்க முதல் நாள் காலேஜுக்கு போறாங்க, நானும் வரேனே. வந்து என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்தா மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இவனை வாத்தியாராக்காம விட மாட்ட போல் இருக்கு. சரி வா போலாம். ஒரே ஒரு நிமிஷம். எங்க போற? எங்க போறான்னு என்ன கேட்டீங்கன்னா வரட்டும் கேப்போம். என்னம்மா இது இவ்வளவு பெரிய தூக்குவாளி தூக்கிட்டு வர? அவன் என்ன காட்டுக்கா வேலைக்கு போறான்? இது என்ன பழைய சோரா? சித்தப்பா சரி 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 வா போலாம். அந்த தூக்குவாளியில ஏதோ ஒரு விஷயம் வச்சிருக்கா போல் இருக்கு. மாமா இந்த பக்கம். எங்கிட்டா? இதான் என் கிளாஸ். இதுவா? டே மாப்பிள பார்த்து கவனமா நல்லா படிக்கணும்டா. சரி மாமா, நான் கிளாஸுக்கு போறேன். சரி போ. கிளாஸுக்கு போறேன் மாமா. அதே சொல்லிட்டியே கிளம்பு. இல்ல மாமா கிளாஸ். ஓ மாப்பிள நான் பாத்துக்கிறேன். சரி. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். மாப்பிளைக்கு குட் மார்னிங் எல்லாம் சொல்றாங்க. குட் மார்னிங். சித்தப்பா அங்கன போய் பார்க்கலாமா? ஜன்னல் வழியா வா. வா போலாம். என்னடா வாதியார் நினைச்சோம், நம்ம சீட்டில் வந்து நம்மளோட ஸ்டூடெண்டா உட்காராரு. ஸ்டூடெண்டா வாதியார் நினைச்சேன் மேடம், தெரியாம அப்பா போச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் எவ்ரிபடி. சிட் டவுன். பாடம்லாம் இங்கிலீஷ்லயே இருக்கிறாங்களா? ஆமா சித்தப்பா. மாப்பிள்ள பயந்துருவானே. ஆத்தா அப்படியே கிளம்புவோமா? சித்தப்பா இன்னும் கொஞ்ச நேரம் இங்கனே இருக்கலாமே. இன்னும் கொஞ்ச நேரமா? அவங்க பாடம் படிக்கிறத பார்த்துட்டு போலாமே. உன் புருஷன் காலேஜுக்கு படிக்கிறதுக்கு வந்தாலும் வந்தான், அவனோட ஓரம்பு தாங்கலையே. சரி எப்படி காலேஜ் முடிக்கிறதுக்கு சாயங்காலம் 5 மணி ஆயிரும். அது வரைக்கும் இங்கே இருக்க போறோம். அம்பிட்டு நேரம்லாம் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் அப்புறம் போயிடலாம். சரி சரி பாருமா. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். இன்னைக்கு லெசன் ஓவர். இன்னைக்கு நடந்த போர்ஷன்ல இருந்து நான் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். இந்தங்க இந்த ஆன்சர் ஷீட்டை எல்லாருக்கும் பாஸ் பண்ணுங்க. என்னம்மா உடனே எக்ஸாம் எழுத சொல்றாங்க? ஆமா. எல்லாருக்கும் ஆன்சர் ஷீட் வந்துருச்சா? எஸ் சார். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மாப்பிள்ளை எழுத போறான்.
என்ன சித்தப்பா அவங்க மட்டும் எதுவும் எழுதாம இருக்காங்க? அது ஒண்ணும் இல்லத்தா, மாப்பிள்ளை ஏதோ பலமா யோசிக்கிறான் போட்டுருக்கு. நீ வேணா பாரு, மத்தவங்கள விட நல்லா எழுதுவான். அப்படியா சொல்றீங்க? அங்க பாரு, எழுத ஆரம்பிச்சிட்டான். வேகமா எழுதுறான் பாரு. அசத்துறானே. உங்க 2 பேருக்கிட்டையும் கொஞ்சம் பேசணும். என் கூட வாங்க. என்ன சித்தப்பா? எனக்கு என்னமா தெரியும், நானும் உன் கூட தானே இருக்கேன். வா போலாம். பார்த்தா சைட் அடிச்சு போதும், வா. போலாம் சித்தப்பா. அட பார்த்தா போலாம். சைட் அடிக்கிறாங்க சைட்டை. கட்டின புருஷனை சைட் அடிக்கிற ஒரே ஆள் நீதாமா. போச்சு, டைனோர் செட்டை மாட்டிக்கிட்டான், அது கடிச்சு குதற போதுவாரு. என்ன சித்தப்பா இதுக்கெல்லாம் பயந்துட்டு? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் வாங்க. அத்தாடி, இப்படி ஒரு துடிப்பான புள்ளையா காணாடு காத்தல்ல அடிப்படையில வேலை பார்க்க வச்சானுங்க. இதுக்கு இவ்வளவே படிச்சிருக்கான் போலயே. அதான் வரமா. சார், நீ உன் மனசுல என்னமா நினைச்சிட்டு இருக்க? அத்தாடி, கொலைக்க ஆரம்பிச்சிட்டானே. ஏன் சார், நான் என்ன பண்ணேன்? அதான் உன் புருஷனை காலேஜில் சேர்த்தாச்சுல்ல, அப்புறம் இங்க என்ன உனக்கு வேலை? இல்ல, அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு பார்க்கலாமேன்னு. அதை பார்க்க தானே நாங்க இருக்கிறோம். கரெக்டு தான், ஆனா இருந்தாலும். ஓ, அப்ப நாங்க எல்லாரும் இங்க ஒழுங்கா வேலை பார்க்கல, அந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா? ஐயோ சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உன் புருஷன் படிப்பு தான் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றோம்ல, அப்புறம் என்னமா உங்களுக்கு இங்க வேலை? கிளம்புங்க.